வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கூடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது, அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் மாசி மாதம் 22/11/2125 நாள் 6/3/2025 வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது என்று வீடியோ பதிவாக வெளியிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய தினத்தில் உள்ள விசேஷங்களை நாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு முழுவதுமாக பதிவிட இருக்கின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால், வாஸ்து நாள். வாஸ்து பகவான் வீட்டிற்கும் நேரமானது காலை 9:42 முதல் 11:12 வரை. இந்த வாஸ்து பகவான் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்று நமது சேனலிலே வாஸ்து பகவான் பற்றிய முழு விளக்கம் என்ற தலைப்பிலே பதிவிடப்பட்டு இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் அந்த வீடியோவை பார்த்து அதன் பிரகாரம் செய்து கொள்ளுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவதாக, இன்று காலை முதல் நாள் முழுவதும் மரணயோகம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராம ஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி 22/11/2125 நாள் மாக மாதம் மாசி மாதம். ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் 6/3/2025. சூரிய உதயமானது காலை 6:30 அயன உத்தராயணே. ருதோ சிசர ருதோ. மாசமானது மாக மாசே, மாசி மாதம் கும்ப மாசே. பட்சமானது சுக்லபக்ஷே வளர்விரை. திதியானது சப்தம்யாம், சப்தமி திதி 23:37 பிற்பகல் 3:57 வரை. அதன் பிறகு அஷ்டம்யாம், அஷ்டமி திதி. இன்றைய சிராத்த திதியானது சப்தம்யாம், சப்தமி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதும் மனித பிரிவிலாக பிறந்த, அதாவது சூரிய வம்சாவழிகள், சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத்த திதியானது மாக மாசே, மாசி மாதம் சுக்லபக்ஷ வளைவிரே சப்தம்யாம், சப்தமி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் சுக்லபக்ஷ வளைவிரை சப்தமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பிதிருக்கர்மாக்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக, அதாவது சந்திரவம்சாவிகள், சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு சிரார்த்த திதியானது பால்குண மாசே, பங்குனி மாதம் மீன மாசே சுக்லபக்ஷ வளைவிரை சப்தம்யாம், சப்தமி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் சுக்லபக்ஷ வளைவிரை சப்தமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால்
அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இறந்தவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த பித்திருக்கர்மாக்களை நாம் செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக அவர்களுக்கு செய்யக்கூடாது. அதையும் மீறி நாம் செய்தோமே ஆனாலும் அல்லது நமது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய வாசனமானது குருவாசரை கிழமை வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது ரோகிணி நட்சத்திரம் 55 நாழிகை 26 வினாடி. பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை 4 மணி 40 நிமிடம் வரை. அதன் பிறகு மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மாசி மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். அப்படி நாம் கொண்டாடினோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது. அதையும் மீறி நாம் கொண்டாடினோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும். ஆனால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக, அதாவது சந்திரவம்சாவிகள், சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் தாங்கள் ஜனனம் எடுத்த உங்களது ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்த நாளை கொண்டாடலாம், அதில் தவறில்லை. ஆனால் அதைவிட அதிகமான சுப பலன்களை கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால், தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்தில் எந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் வருஷா வருஷம் தங்களது பிறந்த நாளை கொண்டாடுங்கள். அதனால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஜென்ம நட்சத்திர பலனை விட பல கோடி மடங்கு அதிகமாக உங்களுக்கு சுபபலன்களானது தங்களை வந்து சேரும். இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே மரண யோகம். இன்றைய விசேஷம் வாஸ்து நாள். வாஸ்து பகவான் வீழ்த்திருக்கும் நேரம் காலை 9 மணி 42 நிமிடம் முதல் 11 மணி 12 நிமிடம் வரை. இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி 30 நிமிடம் வரை. யமகண்டமானது காலை 6 மணி 30 நிமிடம் முதல் 8 மணி வரை. குளிகை காலமானது காலை 9 மணி 30 நிமிடம் முதல் 11 மணி வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை. சூலமானது தெற்கு. பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய். சந்திராஷ்டமம். சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு அதிகாலை 5 மணி 55 நிமிடம் முதல் காலை 11 மணி 36 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 11 மணி 36 நிமிடம் முதல் மாலை 5 மணி 17 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு மாலை 5 மணி 17 நிமிடம் முதல் இரவு 10 மணி 58 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 10 மணி 58 நிமிடம் முதல் பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை 4 மணி 40 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து.